Okay, second lesson, classical genetics. First, what is genetics? See, genetics அப்படிங்கிற வார்த்தை, the word genetics given by W. Beck, 1906. ஸோ இந்த வார்த்தையை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பேட்சன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, it's a biological science or it's a science which deals with the mechanism of transmission of character from parents to offspring. Right? Do you understand? So the transmission of character from parents to offspring or பெற்றோரிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துகின்ற ஒரு அறிவியலின் பெயர் தான் ஜெனடிக்ஸ். அல்லது தமிழில் மரபியல் அப்படின்னு கூட சொல்லலாம். In the transmission of character, the process of transmission of character is known as inheritance. So inheritance அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுகிற செயல்முறைக்கு பேர் inheritance. இத heredity அப்படின்னு கூட சொல்லலாம். heredity. So அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, genetics generally called as it's a process of or it's a study of heredity அப்படின்னு கூட சொல்லலாம். Understand? So genetics அப்படிங்கிறது ஒரு branch of science which deals with the transmission of character from parents to offspring. The process of transmission of character is known as inheritance or heredity. So generally called as genetics is the study of heredity. Understand? So here the genetics broadly classified into 4 different types. மரபியல் வந்து 4 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. என்னென்ன வகைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டிரான்ஸ்மிஷன் ஜெனடிக்ஸ். செகண்ட் ஒன் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். தேர்ட் வந்து பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ். ஸோ இப்படி நாளாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளுக்கு இப்போ லெசனாக கொடுத்துருக்காங்க, கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் அது டிரான்ஸ்மிஷன் ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த கேரக்டர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மெண்டல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸோட ஃபாதர், ஆர் he is the first one to explains about the classical or transmission genetics. மெண்டல் எப்படி ஒரு கேரக்டர் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். ஆனா அதே மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது it is also a heredity, it is also a process, but here we deals with gene. How does the gene carries the character? எப்படி ஒரு ஜீன் அப்படிங்கிறது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஜீன் எப்படி கேரக்டர் கடத்துது அப்படிங்கிறது தான் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஜீன் மூலமா படிக்கிறது மாலிகுலர் ஜெனடிக்ஸ். மெண்டல் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ல படிக்கிறது கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் we should know what is the meaning for population. Population is nothing but a group of same individual is known as population. ஒரே மாதிரி இருக்கிற உயிரின தொகைக்கு பேர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இங்க கூட it is also the heredity which deals with a group of individual. For example, human அப்படினா humans ஓட populationல இருக்கிற heredity மட்டும் பத்தி படிக்கிறது. For example, plants னா plants ஒரு particular plant எடுத்து coconut tree பத்தி மட்டுமே படிக்கிறது. இல்ல animals எடுத்தோம்னா giraffe பத்தி மட்டுமே படிக்கிறது. ஒரு particular individual பத்தி மட்டுமே படிச்சா அது பேர் population genetics அப்படினு சொல்லுவோம். humans பத்தி மட்டுமே படிக்கிறது. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ் அப்படினா என்னன்னா, it is also the heredity, இது கூட ஒரு heredity தான். இங்க heredity of group of individual like population மாதிரி இங்கேயும் it is also the heredity which heredity of group of individual, but here the characters are governed by many genes, but இங்க characters are governed by 1 or 2 genes. ஒரு கேரக்டர் வந்து இங்க ஒன்னு இல்ல ரெண்டு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணும், பட் இங்க நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணும். பட் ரெண்டுமே என்னதான் பாப்புலேஷன்ல இருக்கிற கேரக்டர் பத்தி படிக்கிறது. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி படிக்கிறோம். அங்க கேரக்டர் ஒன்னு அல்லது ரெண்டு ஜீன் தான் இன்வால்வ் ஆகும். பட் இங்கேயும் அதே தான், கேரக்டர் ஒரு பாப்புலேஷன் எப்படி நடக்குதுன்னு படிக்கிறோம். பட் இங்க கேரக்டர் மோர் தென் 2 genes are involving, right?
ஸோ அப்போ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெனடிக்ஸ் இருக்குது. இங்கே இதில் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், ரைட்? கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறதுல அதுக்கு முன்னாடி டெஃபினேஷனுக்கு ஒரு ஜெனடிக்ஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. நான் ஒரு டெஃபினேஷன் சொன்னால் இட்ஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. என்னன்னா ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் a study of heredity and variation. Study of heredity and variation. நான் ஏற்கனவே சொன்ன heredity னா transmission of character from parents to offspring. Understand? Then what is variation? Variation na என்ன? Just இங்க டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டினா என்ன சொல்லிட்டேன். ஹெரிடிட்டினா ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து எப்படி கேரக்டர் அவங்க பசங்களுக்கு போகுதுன்ற ப்ராசஸ் தான் ஹெரிடிட்டி, ரைட்? இப்போ இது ஒரு இண்டிவிஜுவல் வச்சுக்கலாம். இது ஒரு மனுஷன். இந்த மனுஷனோட கேரக்டர் அவங்களோட அப்பா அவங்களோட அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கும் இல்லையா? The character of this individual contributed by the father and mother. See, if you analyze the character of this person closely, you could find the character which is not seen in their parents. இந்த உயிரினத்தோட கேரக்டர் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சில கேரக்டர் சில பண்புகள் அவர்கள் பெற்றோரிடம் இல்லாத சில பண்புகள் இங்க காணப்படும். அந்த பண்புகளுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா வேரியேஷன்ஸ். சோ வேரியேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா however the species produces by the same species, but new character or the character which does not present in the parent can be appeared in F1 generation or the new young one is known as variation. So நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தா வந்திருக்கிறோம். பட் அப்பா அம்மா கிட்ட இல்லாத சில பண்புகள் நம்ம கிட்ட காணப்படலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? வேரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்னு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு இருக்கு. பட் அந்த கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில வார்த்தைகள் இந்த ஜெனடிக்ஸ்ல பத்தி பார்க்கணும். என்ன வார்த்தைகள்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கேரக்டர் அப்படிங்கிறதுக்கும் ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் புரியும். கேரக்டர்னா ட்ரெய்ட்ஸ்னா எப்படி அது நம்ம பாடியில இருக்குது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்ச ஹைட் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துக்கலாம். ஹைட் தமிழ்ல இருக்கு பேர் உயரம். இது கேரக்டர், இது பண்பு. இந்த பண்புக்கு ரெண்டு வித்தியாசமான வெளிப்பாடுகள் உள்ளது. அதாவது each character has two different expressions. For example, height அப்படிங்கற ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா tall அப்படிங்கறதும் height தான், dwarf அப்படிங்கறதும் height தான். dwarfனா குள்ளத்தன்மை, tallனா உயரம். குள்ளமா இருக்கறாங்க உயரமா இருக்கறாங்க, ரெண்டுமே என்னது height தான். height அப்படிங்கற ஒரு பண்போட இரு வித்தியாசமான வெளிப்பாடுகள் தான் இந்த tall and dwarf. இந்த வெளிப்பாடுகளை தான் என்ன சொல்றோம்னா traits அப்படின்னு சொல்றோம். காயின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது பண்பு. அந்த காயினுக்கு ரெண்டு ஃபேஸஸ் இருக்கு, அதுதான் என்னது ட்ரெய்ட்ஸ், ரைட்? ஸோ இதுதான் கேரக்டருக்கும் ட்ரெய்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஈச் கேரக்டர் ஹேஸ் டூ ஆல்டர்னேட் ஆர் கான்ட்ராஸ்டிங் எக்ஸ்பிரஷன் இஸ் நோன் அஸ் ட்ரெய்ட்ஸ். ஸோ எல்லா பண்புகளுக்கும் வித்தியாசமான அல்லது வேறுபட்ட பண்பு கூறுகள் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எப்படி நம்மளோட உடம்புல இருக்குது அப்படின்னா எல்லா கேரக்டருமே எத்தனை கேரக்டர் வேணா எடுத்துக்கலாம். எல்லா கேரக்டருமே ஒரு ஜீன் தான் என்ன பண்ணும், ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஜீன் இஃப் யூ டேக் நம்ம உடம்புல உங்களுக்கு தெரியுங்களா குரோமோசோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பாடியில கிட்டத்தட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. 46 குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குதுன்னா 23 ஜோடிகள் இருக்கு, 23 pairs of chromosomes. So எப்பவுமே chromosomes are seen in the form of pairs அப்படி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்ல ஒண்ணு கீழ என்ன இருக்கும், ஜீன்ஸ் இருக்கும். இங்க கூட அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட 23 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. See, this is the first chromosome and this is second chromosome.
இந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல என்ன மாதிரியான ஜீன்ஸ் இருக்குதோ அதே ஜீன் தான் செகண்ட் குரோமோசோம்லயும் இருக்கும். உதாரணத்துக்கு இங்க வந்து ஹைட் அப்படிங்கிற கேரக்டர் கண்ட்ரோல் பண்ற ஜீன் இருந்தா இங்கேயும் ஹைட் கண்ட்ரோல் பண்ற கேரக்டருக்கு உண்டான ஜீன் தான் இருக்கும். ரைட்? சோ அப்ப இங்க என்ன இருக்குதோ அதே தான் இங்க. சோ அப்போ 46 குரோமோசோம்ல வித்தியாசமான கேரக்டர் கிடையாது. ஆனா 23 குரோமோசோம்ல வித்தியாசமான கேரக்டர் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 குரோமோசோம்ல ஒரே மாதிரியான கேரக்டர், அடுத்த 2 குரோமோசோம்ல ஒரே மாதிரியான கேரக்டர். பட் 1 2 3 4 இது ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். பட் 1 and 2 சேம். சோ அந்த போறதான் இங்க என்ன கேரக்டரோ அதே கேரக்டர் இங்க இருக்கும். இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். பட் the trait which is present in first chromosome may not seen in second. It may be seen in second. புரியுது கவனிங்க. இது வந்து ஹைட் அப்படிங்கிற கேரக்டர் கண்ட்ரோல் பண்ற ஜீன் இருக்கிற இடம். ரைட்? ஜீனோட லொகேஷனுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஓகே, இது ஹைட்னா இங்க வந்து டால் இருக்கலாம், இங்க ட்வார்ஃப் இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு பேர் தான் என்னது? ட்ரைட்ஸ். சம்டைம்ஸ் சில பேருக்கு ரெண்டுமே டாலா கூட இருக்கலாம். ரைட்? பட் ரெண்டுமே வித்தியாசமா இருக்கலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம். இது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா it depends on their parents because the first chromosome came from father and second chromosome came from mother. அப்பா கிட்ட இருந்து வர குரோமோசோம்ல டால் கேபிட்டல் டி டால் இருந்தா அது இங்க இருக்கும். அம்மா கிட்ட இருந்து வரதுல டால் இருந்தாலும் அங்க இருக்கும், இல்ல ட்வார்ஃப் இருந்தாலும் அதுவும் இங்க இருக்கும். சோ இங்க என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஜோடியில என்ன இருக்குது அப்படின்னா ஒன்னு அப்பாவோட கம்ப்ளீட் செட் ஆஃப் கேரக்டர், இன்னொன்னு அம்மாவோட கம்ப்ளீட் செட் ஆஃப் கேரக்டர். சோ அது அப்பா கிட்ட இருந்து வர ஸ்பெர்ம் அம்மா கிட்ட இருந்து வர ஓவம் கம்பைன்ட் ஆகும்போது இவங்களோட ஃபர்ஸ்ட் குரோமோசோம் இவங்களோட ஃபர்ஸ்ட் குரோமோசோம் கம்பைன் ஆயிடும், இவங்களோட செகண்ட் குரோமோசோம் இவங்களோட செகண்ட் குரோமோசோம் கம்பைன் ஆயிடும். சோ அப்பா கிட்ட இருந்து வர 23 குரோமோசோம்ஸும் அம்மா கிட்ட இருந்து வர 23 குரோமோசோம்ஸும் கம்பைன்ட் ஆகி 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமா மாறுது. அதுதான் நியூ இன்வர்ன். ரைட்? அப்பா கிட்ட இருந்து 23 தான் வருதா அப்படின்னா ஆமா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அப்பா கிட்ட 23 பேர் இருக்கும், அம்மா கிட்ட 23 பேர் இருக்கும், ஃபாதர் அண்ட் மதர். See, அப்பாவோட gametes, the gametes produced by the father is sperm. The sperm has only 23, not in the pair form, only 23. Right? The offset of chromosome goes to gametes. அதே போல அம்மா கிட்ட இருந்து ஒரு 23 வரும், இதுல பாதி வரும். அது எந்த allele வருதுன்றது it's in the hands of nature. இந்த 23 ஜாயின் ஆகி 23 பேர்ஸ் மாறிடும். இதுதான் நியூ இன்வர்ன். சோ இந்த நியூ இன்வர்னோட ஒரு குரோமோசோம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ரெண்டு டிஃபரண்ட் allele or ரெண்டு சிமிலர் allele whatever the allele may be it's given by their parents. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் allele, இதுதான் traits அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு traitsமே ஒரு கேரக்டர் கீழ வருது இல்லையா? அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து என்னன்னு சொல்லலாம்னா ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லலாம்? இது ஒரு allele, இது ஒரு allele. புரியுதா? இது ரெண்டுமே alleles. So traits are controlled by alleles, characters are controlled by genes. So each gene has two different alleles. Understand? Gene calling வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So ஒரு ஜீன்னா two alternate or contrasting traits are there. So each gene has two alternate or contrasting alleles. Understand? So இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So further நம்ம பார்க்க இன்னும் நிறைய போயிட்டு பார்க்கிறோம். ஓகே, இது நம்ம இங்கே நிறுத்தலாம். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு போலாம். வேரியேஷன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு டைப் ஆஃப் வேரியேஷன். ஒன்னு வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்னு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொன்னேன். சோ ஓகே, அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், செகண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். ஓகே, இப்படினா என்ன வேரியேஷன்? வேரியேஷன் என்னன்னு சொன்னா the character which do not seen in the parents. பெற்றோரிடம் காணப்படாத பண்புகள் ஒரு உயிரினத்தில் இருக்கும் அப்படின்னா அதுதான் என்னது வேறுபாடுகள் ஆர் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத ரெண்டா பிரிக்கிறாங்க, டிஸ்கண்டினியூஸ், கண்டினியூஸ். தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு. சோ ஃபர்ஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படி பார்க்கலாம். Listen here, in the variation of the discontinuous variation purely given by or purely controlled by genetic factor, which was purely controlled by genetic factor. So அப்ப என்ன வேற ஏதாவது ஃபேக்டர் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படினா இங்க பாத்தீங்கன்னா the continuous variation purely controlled by genetic factor plus environmental condition. So environmental conditions creates what? Character, right? Creates variations. So apart from genetic factor there are few environmental factors also contributing genetic variation. Understand?
So this variation, that is discontinuous variations, purely controlled by genetic factor. So as we discussed already, each gene has two different expression, that is called alleles. So this can be seen in the genetic factor. See, suppose parent has first allele, the offspring F1 has second allele. If it has second allele, you could find some variation. So this kind of variation is called discontinuous allele, discontinuous variations. அப்பா வந்து டாலா இருப்பாரு, அப்பா கிட்ட ட்வார்ஃப் கேரக்டர் ஒளிஞ்சிட்டு இருக்கும், ஆனா தெரியாது. இது பையன் வந்து குள்ளமா இருப்பான், அப்பா கிட்ட அம்மா கிட்ட அந்த கேரக்டர் இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது எங்க இருந்து வந்தது? அவங்களோட கேரக்டரோட வேறுபட்ட அல்லீல் அல்லது ட்ரெயிட்ல இருந்து வந்தது. இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ இது ஜெனடிக் ஃபேக்டர் மட்டுமே கண்ட்ரோல் பண்ற கேரக்டர். பட் இது என்விரான்மெண்டலும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றது. உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்கின் கலர், ரைட்? நம்மளோட ஸ்கின் கலர் பாத்தீங்க அப்படின்னா 3 pairs of genes நம்மளோட ஸ்கின் கலர் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ and then along with environmental condition நம்மளோட ஸ்கின் கலர் என்ன பண்ணும்? டிட்டர்மைன் பண்ணும். சோ இங்க கேரக்டர் அப்படிங்கிறது ஜெனடிக் ஃபேக்டரும் என்விரான்மெண்டலும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் இங்க கேரக்டர் அப்படிங்கிறது only genetic factor. So இது first difference. Second difference என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க there is no blending of genes. What has been the blending? இது கரெக்ட்டா சொல்லலாம்னா, there is no intermediated character. Like intermediated character or not there. Intermediate character னா என்ன? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா கேரக்டருக்குமே ரெண்டு ட்ரெய்ட்ஸ் இருக்கு, ஒன்னு டால் ஒன்னு ட்வார்ஃப். இப்போ உதாரணத்துக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் இருக்கு, அம்மா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் இருக்கு. அப்பா வந்து டால், அம்மா வந்து ட்வார்ஃப், ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னா நீங்க வந்து இப்போ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி மீடியம் ஹைட்ல பை ஃபார்ம் ஆகாது. ரெண்டு அல்லீல் சேர்ந்து இன்டர்மீடியேட்டட் கேரக்டர் cannot be produced. இடையீட்டு தன்மை இங்கு காணப்படுவதில்லை. பிளெண்டிங் அப்படின்னா அதுதான். ரெண்டும் சேர்ந்து, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரெட் கலரும் ஒரு ஒயிட்டும் சேர்த்தா உங்களுக்கு பிங்க் கிடைக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க ரெட்டும் ஒயிட்டும் சேர்த்தா ஒன்னு ரெட் வரும் இல்ல ஒயிட் வரும், ஏதாவது ஒன்னு தான் வரும். Listen, F1 generation it may be tall or dwarf. Any one parent character can be expressed, not both are not intermediated. So இது எங்க? இங்க, right? இங்க intermediated character cannot be seen. Discontinuous variations. But here you can find some intermediated character. This intermediated character came from environmental condition, not by genetic factor. Because genetic factor la intermediated வராது, இது ரெண்டு சேர்ந்து ஒரு கேரக்டர் வராது. environmental condition நால சில intermediated வரலாம். For example, white skin, black skin, you could find brown skin. இது intermediated தானே? இது intermediated தான். இது because of what? Environmental factor. Right? இது நம்ம இன்னும் அதிகமா பார்க்க வேண்டியது, நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்கணும். Next, third one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க blending கிடையாது, அங்க blending. இங்க environment or environment or நம்மளோட சுற்றுப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற வேரியேஷன்ல இன்வால்வ் ஆகவே ஆகாது. environmental do not act any important things here. பட் இங்க நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம், environmental also involving, right? Next, apart from that, இங்க characters are controlled by one gene or two genes. ஒரு கேரக்டருக்கு நாம ஏற்கனவே ஒரு ஜீன் தான். பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, sometimes each character can be controlled by more than one gene. one or two, ரெண்டு ஜீன் சேர்ந்து கூட ஒரு வேலையை செய்யலாம் சில நேரங்கள். இங்க one or two மட்டும் தான். பட் இங்க many genes combines together and producing character. I told already, the skin color, it's 3 pairs of gene combines together and controls the skin color. As well as human height, நம்மளோட height கூட 3 pairs of genes combines together and control height. So இங்க polygenes அப்படிங்கற ஒரு வந்து இன்வால்வ் ஆகுது. polygene, right? polygene அப்படினா polyனா many genes combines together. But இங்க poly கிடையாது, இங்க one or two genes combines together, அங்க many genes combines together, so that this discontinuous variation, otherwise called as qualitative variation. இங்க குவாலிட்டி மட்டும் தான் இருக்கும், இங்க எண்ணிக்கை அதிகமா கிடையாது. சோ இங்க the continuous variation, otherwise called as quantitative variation அப்படினு சொல்றாங்க.
உங்க புக்ல எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரிமுலா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட ஸ்டைல் லென்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள். ஈவன் மெண்டல் சொல்ற டால் ட்வார்ஃப் கூட இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா ஹியூமன் ஸ்கின் கலர் அண்ட் ஹியூமன் ஹைட், அதுக்கு எக்ஸாம்பிள் அது சொல்லலாம். ஸோ there are two different type of variations are there, right? I hope you understand very well. So we'll move to next. இந்த வேரியேஷன் நோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்? ஏன் வேரியேஷன்ஸ் வருது, இதனால எதனா பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா வேரியேஷன்ஸ்னால இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், வேரியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேரியேஷன்ஸ் ஆர் த கீ ஆர் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷனால தெரியும் உங்களுக்கு பரிணாமத்துக்கு வேரியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு கவனிங்களேன், நம்ம சொல்றோம் சிம்பான்சி இருந்து ஹியூமன் தான். சிம்பான்சி நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய முடியா இருக்கும், ரைட்? ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், ஜாஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கும். வேரியேஷனே இல்லை அப்படின்னா இன்னைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ வேரியேஷன் இருக்கிறதுனால தான் வாட் ஹேப்பன், இந்த ஜாஸ் முன்னாடி நீட்டிட்டு இருக்கிற ஜாஸ் எல்லாம் கொஞ்சம் பிளெண்ட் ஆச்சு, ரைட்? ஹேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு, நெயில்ஸ் எல்லாம் நார்மலா மாறிடுச்சு. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நடக்கிற வேரியேஷன்ஸ். So variations are the raw material. If there is no variation, there is no evolution. There is no getting advanced. So variation என்ன பண்ணுதுன்னா raw material act பண்ணுது, இதுக்கு evolution, right? Second one, the variations அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆர்கானிசத்தை அதோட என்விரான்மெண்ட்ல பெட்டரா அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்விரான்மெண்ட் ஒரு காலத்துல 30 டிகிரி செல்சியஸ் இஸ் த நார்மல் ரூம் டெம்பரேச்சர், பட் இப்போ நார்மலாவே 40 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ஸோ எல்லா ஆர்கானிசமும் என்ன பண்ணணும், தன்னை மாற்றிக்கணும் according to 40 degrees Celsius. இல்ல நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னா அது சர்வை பண்றதுக்கு கிடையாது, ஃபிட் கிடையாது. So it has to change. How does it change? By showing some variations. சில வேரியேஷனை உருவாக்குறதுனால அது என்ன பண்ணுது, தன்னோட என்விரான்மெண்டோட அடாப்ட் பண்ணிக்குது. They can adapt themselves. Then third one, a struggle for existence அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. Struggle for existence. இது மெண்டல் சொன்ன ஒரு சார்லஸ் டார்வின் சொன்ன ஒரு லா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஒருத்தர் வாழணும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரகிள் பண்ணணும்னா யூ ஷுட் பி ஃபிட் ஃபார் தட் என்விரான்மெண்ட். ஸ்ட்ரகிள் வந்து எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு போய் ஒரு மரத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க மரம் ஆகணும்னா ஒரு கரப்பு தெரியாத இருக்கலாம், ஏன்னா இஸ் ஃபிட் ஃபார் சம் அதர் டிபார்ட்மெண்ட். ஒரு மரம் கொண்டு போய் புதுசாக கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், ஏன்னா இஸ் ஃபிட் ஃபார் சம் அதர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஃபிட்டா இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, முன்னேறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள ஃபிட்டா மாத்துறதுக்கு இந்த வேரியேஷன்ஸ் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. வேரியேஷன் இருந்தால் அவங்க தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி தன்னை மாத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று, இயற்கை தேர்வு கோட்பாடு. இதையும் சார்லஸ் டார்வின் என்ன சொல்லியிருப்பாரு, தி நேச்சர் கேன் செலக்ட் த பீப்புள். இயற்கையோட ஒன்றி இருக்கிற மனுஷங்க தான் அந்த இடத்துல உயிர் வாழ முடியும். அதுக்கும் என்ன பண்ணுது, இந்த வேரியேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், யாரு அவங்களோட லொகேஷன்ல ஃபிட்டா இருக்காங்களோ தே ஸ்டாண்ட்ஸ் அட் டாப். ஸோ அதுக்கும் வேரியேஷன்ஸ் தான் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் ஆர் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் டு மெயின் டாபிக், தட் இஸ் மெண்டலிசம். மெண்டலிசம், மெண்டல் அப்படிங்கிறவர் வந்து இஸ் a father of genetics. ஓகே, இவர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி 10th standard 9th standard in 9th standard book 10th standard book you could find monohybrid graphs, Mendel, what was Mendel, அவரோட லைஃப் ஹிஸ்டரி அதெல்லாம் படிக்கலாம். Okay, Mendelism அப்படினா என்ன கேட்டீங்கன்னா, what are the things which contributed by the Mendel into the genetics? The total substance is called Mendelism. என்னென்னலாம் மெண்டல் வந்து ஜெனடிக்ஸ் கொடுத்தாரோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து என்ன சொல்லலாம், மெண்டலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்ன கொடுத்தாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம மெண்டலை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவரோட முழு பேர் வந்து கிரிகோர் ஜோஹன் மெண்டல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 1882ல பிறந்தார். 1882 ஜூலை 22 ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது யூரோப்ல. அங்க வந்து இப்போ செக்கோஸ்லோவேக்கியா அப்படிங்கிற இடத்துல சிசிலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா பிறந்தாரு. பட் அந்த காலத்துல அதுக்கு பேர் வந்து என்னன்னா
சாரி ஹைண்ட்ராஃப் சிசிலியா அப்படிங்கிற இடத்துல இருந்தாரு. அப்போ வந்து ஐசினே ஹெயின்ஸ்ட்ரோஃப் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்திருக்காரு. அவர் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்ச பிறகு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா he enters into university, வியன்னா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் அவர் படிச்சிருக்கிறாரு. he studied maths, physics and botany. Then after he completed his studies he entered into monastery. monasteryனா மடங்கள். அந்த காலத்துல கிறிஸ்டியன்ஸ் மடங்கள் எல்லாம் இருந்தது. அங்க ஒரு நுழைஞ்சிருக்கிறார். அதாவது சென்ட் தாமஸ் மொனாஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மொனாஸ்ட்ரியில ப்ரூன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்குது. அந்த இடத்துல அவர் போயிருக்கிறாரு. அவர் தன்னுடைய கேரியரை ஒரு டீச்சரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து 1856 ஐ திங்க் 1856ல 56ல இருந்து 1863 வரையும் he conducted research on peace. பைசன் சட்டைவம் அப்படிங்கிற பிளான்ட்ல என்ன பண்ணாரு, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மொனாஸ்ட்ரியில் அதிகமாக அந்த செடி இருந்தது. அந்த செடி எடுத்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவரோட எல்லா ரிசர்ச்சும் கம்பைன் பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் பேர் வந்து The Experiments on Plant Hybridization. So the experiments on plant hybridization அப்படிங்கிற ஒரு புக் எழுதி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காலத்துல இருக்கிற the Society of Broome யூனிவர்சிட்டியில proceedings of the Broome Society of Natural Historia அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன பண்ணாரு, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. 1866ல அந்த பேப்பர் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இதுதான் அவரோட லைஃப் ஹிஸ்டரி. அவர் நிறைய கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய கிராஸஸ்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து 240334 இத்தனை ப்ராசஸ், இத்தனை பிளான்ட்ல கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. 24,034 கிராஸஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கண்டக்டட் கிராஸஸ், ரைட்? ஸோ இது இவரோட தியரி. நெக்ஸ்ட் வந்து மெண்டல் வாஸ் சக்சஸ்ஃபுல் பிகாஸ் ஏன் அவர் சக்சஸ்ஃபுல் ஆனார் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப கிளியர் கட்டான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், he has taken pure breeding or wild type. அப்படின்னா என்னன்றது நான் சொல்றேன். pure breeding அவர் எடுத்துக்கிறார். Second one, he planned experiments are conducted. Second one, the results are accurate and reliable. எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா நோட் பண்ணி என்ன பண்ணாருன்னா அவரோட தியரி அவர் ரெடி பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், the contrasting character, the character has two different expression அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, யூகிச்சு வச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் தான் மெண்டலோட சக்சஸ்ஃபுல் காரணம். நெக்ஸ்ட், why he has taken garden peas. ஏன் garden peas plant எடுத்தனால அப்படின்னா அதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், the flowers are large, கொஞ்சம் பெரிய சைஸ் flower இருந்தது. ஸோ ஈஸியா எமாஸ்குலேட் பண்ண முடியும். எமாஸ்குலேஷன் இஸ் நதிங் பட் ரிமூவல் ஆஃப் anther. ஒரு ஃப்ளவர்ல அது வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர், கைனீஷியம் இருக்கும், ஆண்ட்ரிஷியம் இருக்கும். ஆண்ட்ரிஷியம் ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆண்ட்ரிஷியம் ரிமூவ் பண்ணணும்? ரிமூவ் பண்ணாதான் அந்த ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் ஆகும், ரைட்? ரிமூவ் பண்ணாத மேல் ஃப்ளவர் வச்சுக்கலாம். ஸோ இந்த எமாஸ்குலேஷன் ப்ராசஸ்க்கு அந்த ஃப்ளவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், த பீஸ் ஃப்ளவர் வந்து பிளான்ட் வந்து நேச்சுரலாவே செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ட். ஸோ செல்ஃப் பாலினேட்டட் பிளான்டா இருக்கிறதுனால ஈஸி டு கிராஸ், செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கலாம், இல்லை கிராஸ் பாலினேட் பண்ணிக்கலாம், எந்த வேணா பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், யூ குட் ஃபைண்ட் மெனி வேரியேஷன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் அந்த ஃப்ளவர்ல அவர் பார்த்தார், நிறைய கேரக்டர். அப்பதானே நம்மளால கிராஸ் பண்ண முடியும். He has taken 7 different characters. Right? What are the characters he has taken? Okay. First one, வந்து plant ஓட height எடுத்துங்க. Height. இந்த plant ஓட heightல ரெண்டு traits இருக்கு, because already I told that each character has 2 different traits. So height as tall and dwarf அப்படின ஒரு ரெண்டு டிஃபரண்ட் ட்ரைட்ஸ் பார்த்தாதான் அந்த கேரக்டர். So this is character, these two things are traits. See listen here, இது வந்து எங்க இருக்குது அப்படினா அந்த பிளான்ட்ல 4th குரோமோசோம்ல இந்த ஜீன் இருக்குது. இது வந்து அந்த பிளான்ட்ல LE அப்படிங்கிற ஜீன் இப்போ ரீசன்ட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. LE அப்படிங்கிற ஒரு ஜீன், அந்த ஜீன் தான் அந்த ஹைட்க்கு உண்டான காரணம் அப்படினு சொல்றாங்க. Then second one, pot shape.
fourth shape, two different fourth shape. One வந்து what is it, constricted and regular. Sorry, inflamed, constricted. So இது வந்து இதுவும் fourth chromosome இருக்குது. இந்த ஜீன் பேர் வந்து V அப்படிங்கிற ஒரு ஜீன் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து seed shape. சீடோட ஷேப் வந்து ஒன்னு ரவுண்டா இருந்தது, இன்னொன்னு வந்து ரிங்கிள்டா இருந்தது. இதோட குரோமோசோம்ஸ் வந்து 7th குரோமோசோம் இருந்தது இந்த ஜீன். இதோட ஜீனோட பேர் வந்து R அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து சீட் கலர். சீட் கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா yellow and green. So இது வந்து எங்க இருந்தது அப்படின்னா சீட் கலர் ஃபர்ஸ்ட் குரோமோசோம். இதோட ஜீன் பேர் வச்சிருக்கிறது வந்து I அப்படிங்கிற ஒரு ஜீன் பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கேரக்டர் he has chosen that flower position. ஒன் flower position வந்து terminal and axial. So first one axial and terminal. இந்த ஜீன் எங்க இருந்தது அப்படின்னா 4th குரோமோசோம்ல இருந்தது. இதுக்கு பேர் வந்து அவங்க FA அப்படின்னு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 6th ஒன் flower color. Violet and white. இது எங்க இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல. இதுக்கு அவங்க பேர் வச்சது வந்து A அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. லாஸ்ட் 7th ஒன் வந்து கோட் கலர். இங்க வந்து கோட் கலர் ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோட் கலர்ஸ் ஆர் தேர். ஒன் வந்து green and yellow. இதுக்கு பேர் வந்து இது 5th குரோமோசோம் இருக்குது. இதுக்கு அவங்க பேர் வச்சது வந்து GP அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, so these are all the 7 character Mendel was identified. These are all the 7 character Mendel was identified. In the 7 character, the first one height, tall and dwarf, two different expressions are there. So port shape, inflamed and constricted, two different alleles. Seed shape, round and wrinkled. Seed color, yellow and green. Flower position, axial and terminal. Flower position is something that if you take a stalk, tipல flower இருந்தா அது terminal, side இருந்தா அது axial அப்படின்னு சொல்லுவாங்க. Next flower color, violet and white. Port color, green and yellow. So இந்த மாதிரி 7 different character என்ன பண்ணாரு ஒரு கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட்ல. இந்த இதெல்லாமே அதோட traits, alternate traits are there. இங்க 4 4 7 1 4 5 கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே குரோமோசோம்ஸ் ஓட நம்பர்ஸ். அதாவது பைசம்ஸ் அட்டைம் பிளான்ட்ஸ் peas there are 7 pairs of chromosomes. There is 14 chromosomes are there, 7 pairs. I told already what are the character which present in first chromosome, the same character present in second chromosome, but the traits are different, may be different or sometimes it may not be different, right? So அப்படி பார்த்தா அந்த 7 குரோமோசோம்ல இந்த கேரக்டர் 4th குரோமோசோம்ல இருக்கு, கோட் ஷேப் வந்து 4, இந்த கேரக்டர் 7, இந்த கேரக்டர் 1, இந்த கேரக்டர் 4, இந்த கேரக்டர் 1 and 5. நீங்க பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிற குரோமோசோம் வரல, 3ன்றதும் வரல, 4 இருக்கு, 5 இருக்கு, next one 6th chromosome வரல. So 2 3 6 ல இந்த 7 character இல்ல. So maybe some other character present in 2 3 6 chromosomes. But Mendel ஓட ஃபைண்டிங்ல இருக்கிற character இந்த 3 chromosome இல்ல, 2 3 and 7. So but 1 இருக்கு, 4 இருக்குது, 5 இருக்குது and 7 இருக்கு. ஓகே, இங்க எழுதிக்கிறது எல்லாமே அந்த ஜீனோட நேம். இப்போ அது ரீசன்ட்டா அது என்ன ஜீன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்னா அந்த ஜீனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தட் இஸ் LE அப்படிங்கிற ஒரு ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் ஷேப்னா அதுக்கு V அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. சீட் ஷேப்னா R, ஃப்ளவர் பொசிஷன் I, ஃப்ளவர் கலர் A, போர்ட் கலர் GP, இந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ இது அதோட பேர். இது மேபி எக்ஸாம்ல சம்டைம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் இதுவா இருக்கலாம். சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா Mendel's findings on characters அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே